அனைவருக்கும் நமஸ்காரம். போன வீடியோல நம்ம தேவி குடியிருக்கக்கூடிய, தேவி வாசம் பண்ணக்கூடிய அந்த மணித்வீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவளோட இல்லத்தோட வர்ணனைய ஒரு சுருக்கமாக பார்த்தோம். இனிமே வரப்போற வீடியோல ஒரு ஸ்லோகம் பிளஸ் அதோட மீனிங்கா பார்க்க போறோம். எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்லோகங்களையும் கத்துண்டு அதோட மீனிங்கையும் தெரிஞ்சுக்கலாம். व्यास उवाच ब्रह्मलोकात् ऊर्ध्वभागे सर्वलोकोऽस्ति यश्रुतः मणिद्वीप स एवास्ति यत्र देवी विराजते. பிரம்மலோகத்துக்கு ஊர்த்வ பாகம் அப்படின்னா எல்லா லோகத்துக்கும் மேல் பாகம்ல ஒரு திவ்ய லோகம் இருக்கு. அததான் சர்வலோகம் அப்படின்னு சொல்றோம். அததான் மணித்வீபம் அப்படின்னு சொல்றோம். இதுலதான் புவனேஸ்வரி தேவி கோட்டி சூரிய பிரகாசத்தோட வாசம் பண்ணிட்டு இருக்கா. सर्वस्मात् अधिको यस्मात् सर्वलोकस्ततः स्मृतः पुरा पराम्बयैवायम् कल्पितो मनसेच्छया. புவன பிரம்மாண்டம் சர்வலோகம் எல்லாத்துக்கும் ஒரு படி மேல இருக்கிறதுனால இத நம்ம சர்வலோகம் அப்படின்னு சொல்றோம். புரா அப்படின்னா பிராச்சீன காலம்ல அம்பாள் இத தன்னோட மனசு சங்கல்பத்தினால கட்டிண்டா, அவளே நிர்மாணிச்சுண்டா. सर्वाधौ निजवासार्धं प्रकृत्या मूलभूतया कैलासादधिको लोको வைகுண்டாதபி சோத்தம. லோகம் எல்லாத்துக்கும் முன்னாடியே பிரகிருதிக்கெல்லாம் மூலாதாரமா இருக்கக்கூடிய அம்பாள் இந்த லோகத்தை தன்னோட இருப்பிடமா ஏற்பாடு பண்ணிண்டா. கைலாச லோகம்க்கு மேல வைகுண்டத்துக்கும் மேல உத்தமமா இருக்கக்கூடியது அம்மா இருக்கக்கூடிய மணித்வீபம். गोलोकादपि सर्वस्मात् सर्वलोकोऽधिक स्मृतः नैतत् समं त्रिलोक्यां तु सुन्दरं विद्यते क्वचित्. கோலோகம் அப்படிங்கும்போது ராதாகிருஷ்ணர் இருக்கக்கூடிய லோகம், அதுக்கெல்லாம் மேல கூட சிரேஷ்டமா இருக்கக்கூடியது மணித்வீபம். அதனாலதான் இத சர்வலோகம் அப்படின்னு சொல்றோம். திரிலோகம்னு நம்ம சொல்றது கைலாசம், வைகுண்டம், கோலோகம். இததான் இந்த மூணு லோகத்துக்கும் மீறி திவ்ய சுந்தர நகரம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றோம். இதுக்கு சமமானது வேற எதுவுமே கிடையாது. ஆனா அதுக்கெல்லாம் மேல இருக்கிறது தான் இந்த மணித்வீபம். சுந்தரமான லோகம் தான் இந்த மணித்வீபம். சத்ரி பூதம் த்ரிஜகதோ பவ சந்தாபநாசகம் சாயா பூதம் ததேவாஸ்தி பிரம்மாண்டானாம் து சத்தம. மூன்று லோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய இந்த லோகம் எல்லாத்துக்கும் குடை மாதிரி இருக்கக்கூடியதாம். இந்த லோகம் தான் நம்மளோட சம்சார துக்கம் எல்லாத்தையும் போக்கக்கூடியதாக இருக்கு. இந்த லோகத்தோட நிழல்ல தான் எல்லா பிரம்மாண்டமும் குளிர்ச்சியாக இருக்கிறது. பகுயோஜன விஸ்தீர்ணோ கம்பீரஸ்தாவதேவஹி மணித்வீபஸ்ய பரிதோ வர்த்ததே து சுதோததிஹி. இந்த லோகம் பகுயோஜன, அதாவது விசாலமா பெருசா, ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கக்கூடியதான். அதாவது நம்மளால மெஷர் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது. இந்த லோகத்தோட 4 சைட்ஸும் சரவுண்டட் பை சுதா சமுத்திரம், அதாவது அமிர்த சாகரத்தால இந்த லோகமானது சூழப்பட்டிருக்கு. மருத் சங்கட்டனோத்கீர்ண தரங்க சதசங்குலஹ ரத்னாச்சவாலுகாயுக்தோ ஜஷ சங்க சமாகுலஹ. இப்போ அந்த சமுத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கூடிய வர்ணனை இப்ப பார்க்க போறோம். அங்க இருக்கக்கூடிய கடற்கரை மண்ணெல்லாம் ரத்னமயமா இருக்கும். ரத்னமும் தங்கமுமா சேர்ந்து இருக்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய கடற்கரை மண்ணா. விதவிதமான சங்குகள்லாம் இங்க கிடைக்குமா. அநேக வர்ணங்கள்ல இங்க ஃபிஷஸ் எல்லாம், மீன்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. வீச்சி சங்கர்ஷ சஞ்ஞாத லஹரி கணசீதலஹ நானாத்வஜ சமாயுக்தா நானா போதக கதாகதைஹி. பிகாஸ் ஆஃப் கோல்டு வேவ்ஸ், அதுல வர அந்த காத்துல இருந்து வரக்கூடிய கோல்டு வேவ்ஸ்னால அந்த பிரதேசம் எப்படி இருக்குன்னா எப்பவுமே குளுமையா இருந்துட்டே இருக்கான். கலர் கலரா அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் இருக்கான். பிரயாணம் பண்ணக்கூடிய படகுகள் அது எல்லாமே இந்த இடத்துல வந்துன்னு போயிட்டு இருக்கு. ரத்தினங்களை கொடுக்கக்கூடிய செடிகள் எல்லாம் வரிசையா அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான். விராஜமான பரிதஸ்தீர ரத்னத்ருமோ மகான் ததுத்தரமயோ தாது நிர்மிதோ ககனே ததஹ. சுதா சமுத்திரத்துல ஒரு பெரிய ரத்ன விருட்சம் இருக்கான். அத ரத்ன துருமம் அப்படின்னு சொல்றா. அங்கேருந்து பார்த்தாக்கா ஒரு பெரிய கோட்டை ஒண்ணு தெரியறது. அந்த பிராகாரம் அயன் ஓர்னால திடமா செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிற மாதிரி. மணித்வீபம் மொத்தமாகவே 18 பிராகாரங்கள் இருக்கு.
இதை தாண்டி தான் அம்மாவோட வீடா இருக்கக்கூடிய சிந்தாமணி கிரகம் வருது. இப்போ நம்ம முதல் பிராகாரம் which is built from iron அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஆக இருக்கு. सप्त योजन विस्तीर्णः प्राकारो वर्तते महान् नाना शस्त्र प्रहरणा नाना युद्ध विशारदाः. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பிராகாரம் பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். இதுல எப்படி இருக்குன்னா எங்க பார்த்தாலும் 7 யோஜன விஸ்தீர்ணம்ல இந்த பிராகாரமானது அமைஞ்சிருக்கான். ஒரு யோஜனங்கிறது 8 மைல்ஸ் அப்ராக்சிமேட்டா ஸ்கொயர் ஷேப்ல இந்த பிராகாரமானது இருக்கு. இங்க நானா சஸ்திர பிரகரணா அப்படின்னா நிறைய சஸ்திர அஸ்திர பிரயோகம் பண்ணக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காளாம். ரக்ஷகாணிவ சந்த்யத்ர மோதமானா சமந்ததஹ சதுர்த்வார சமாயுக்தோ துவாரபால சதான்விதஹ. இங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாவும் ஆனந்தமாகவும் அவாவா வேலைய பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கா. இந்த பிராகாரத்துக்கு 4 சைட்ஸ், அதாவது 4 துவாரங்கள் இருக்கு. 4 என்ட்ரன்ஸ் கேட்ஸ்னு சொல்லலாம். அதை சுத்தி 100 கணக்குல மனுஷா துவாரபாலகர்களாக அந்த என்ட்ரன்ஸ் கேட்ஸ்ல இருந்துட்டு இருக்காளாம். நானா கணைஃப் பரிவிருத்தோ தேவி பக்தியுதை நிருப தர்ஷனார்த்தம் சமாயாந்தி ஏ தேவா ஜெகதீஷிதுஹு. தேவி பக்தர்களா இருக்கக்கூடிய நிறைய மக்கள் கணங்கள் எல்லாருமே இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காளாம். யாராவது தேவி தரிசனத்துக்கு வந்தா இவ என்ட்ரன்ஸ் கேட்ல நிறுத்தி அவளை எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு தான் அவ உள்ளேயே அனுப்பின்னு இருக்கா. அதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்டிங் அண்ட் தென் சென்டிங் இன்சைட் அப்படிங்கிற மாதிரி. இது உள்ள போன அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் ஸ்லோகம்ல பார்க்கலாம். தேஷாம் கணாவசந்த்யத்ர வாகனானி ச தத்ர ஹி விமானசத சங்கர்ஷ கண்டாஸ்வன சமாகுலஹ. தேவதைகள் அவ எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் அவாவா புடைசூழ முதல் பிராகாரமா இருக்கக்கூடிய இரும்பு கோட்டைக்குள்ள வராலாம். எப்போ தேவதைகள் எல்லாம் வந்தாலும் அவ கூட அவ காட்ஸ் அப்புறம் அவளோட அசிஸ்டன்ஸ் எல்லாரும் சேர்ந்து வரா. சோ அந்த இடமே ரொம்ப கூட்டமா இருக்குமா. 100க்கும் மேல அந்த விமானத்துல எப்பவும் அவெல்லாம் வந்துட்டு இருக்கா. அதனால எப்பவுமே இந்த பிராகாரம் எப்படி இருக்கு, ரொம்ப கோலாகலமா இருக்கு. இந்த பிராகாரம் தான் தேவிய பார்க்க போறதுக்கு ஒரு பார்க்கிங் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். விமானங்கள்லாம் கொண்டு வரா இல்லையா, அதெல்லாம் போஸ்ட் பண்ற, அதாவது அதெல்லாம் பார்க் பண்றதுக்கு ஒரு பார்க்கிங் பிளேஸ் மாதிரி இந்த இடமானது இருந்துட்டு இருக்கான். ஹயஹேஷா குராகாத பதரீகிருத திங்முகஹ கணைः கில கிலாராவைர் வேத்ர ஹஸ்தைஷ்ச தாடிதாஹ. தேவி தரிசனத்துக்கு வந்த தேவர்கள் எல்லாம் வாகனங்கள் குதிரை இது எல்லாத்தோடையும் வந்திருக்கா. அந்த இடமே எப்படி இருக்குன்னா வாகனங்களோட சத்தத்தோடையும் குதிரையோட சத்தத்தோடையும் ரொம்ப கோலாகலமா இருந்துட்டு இருக்கான். அந்த சத்தம் எப்படி இருக்கு, எல்லாரோட காதை கிழிக்கிற அளவுக்கு அவ்வளோ சத்தத்தோட இருக்கான். அங்க கணங்கள் எல்லாரும் என்ன பண்றான்னா கைகளை தட்டி சத்தம் பண்ணிட்டே இருக்கலாம். அதாவது கரெக்டா பார்க் பண்ணுங்கோ, இங்க வைங்கோ அங்க வைங்கோன்னு அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இவாளுக்கெல்லாம் இது பண்ணிட்டே இருக்கலாம். இது பார்க்கிங் பிளேஸ், அதனால அங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவ கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தால எல்லாம் கரெக்டா இந்த காரை இங்க வைக்கணும், குதிரை எல்லாம் அங்க நிறுத்தணும் அப்படின்னு இவாளை இது சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்கலாம் இந்த இடத்துல. சேவகா தேவ சங்கானாம் பிராஜந்தே தத்ர பூமிப தஸ்மின் கோலாஹலே ராஜன் நசப்த கேனசித் க்வசித். இங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கக்கூடிய தேவகணங்களை தண்டம் வச்சு மிரட்டின்டே இருக்கா. பூமி மேல அந்த தண்டத்தை தட்டி தட்டி அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். அப்படி இந்த சத்தமும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த இடம் இன்னுமே ரொம்ப கோலாகலமா இருக்காம். யார் என்ன சொல்றா அப்படிங்கறது ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்காம அந்த அளவுக்கு ரொம்ப சத்தமா இருக்கும் அந்த இடம் முழுக்க. இந்த பிராகாரம் முழுக்க வாகனம் சத்தம் அப்படின்னு ரொம்ப ஜெகஜோதியா ரொம்ப கோலாகலமா இருந்துட்டு இருக்கோம்.